இங்க வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குங்க. இந்தடா சொல்லும் ஆசை தீர எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிடா. அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. வாய்க்கு நல்ல ருசியாக காரசாரமாக சாப்பிட்ணும். பானிபூரி, மசால் பூரி, பேல் பூரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் பீஸா, பர்கர் இதெல்லாம் எனக்கு வேணுங்க. அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது. வாயை மட்டும் போய் வாங்கி கொடுத்த போய் சாப்பிடுப்பா. ஓஹோ அப்படியா? சரி வாங்க நம்ம நகை கடைக்கு போகலாம். எதுக்குமா நகை கடைக்கு திடீர்னு? மாசமாக இருக்க பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க. நான் ஆசைப்பட்ட சாப்பாடு தான் வாங்கி தர மாட்டேன்றீங்க. நான் ஆசைப்பட்ட நகையாவது வந்து வாங்கி கொடுங்க. என்ன 300 ரூபா செலவு விட்டுட்டு 3 லட்ச ரூபா செலவு வைக்கிறா? தெரியுதுல்ல, நகை வாங்கி தர முடியாதுன்னு தெரியுதுல்ல. அப்போ ஒழுங்காக எனக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க சாப்பிட. இது உன்னோட நேரன்றனால ஆடுறியா? ஆடு ஆடு. ஓ, அப்போ எனக்கு வாங்கி தரதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா? நான் தின்னவே கூடாது எதுவுமே. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்களா நான் நல்லா சாப்பிட்ணுன்னு. சரி சரி, உன் புராணத்தை ஆரம்பிக்காத, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. மாசமான பொண்ணு கேட்டதை வாங்கி தரேன்னா காதில் சீல் வடின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? பார்த்தீங்களா லேடிஸ், இது மாதிரி ஒரு பிட்டை போட்டு தான் நம்ம வேணுன்றதை வாங்கிக்கணும். புரிஞ்சுதா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கார போய் எனக்கு வாங்கிட்டு வருவாரே, அவருக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன். உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்லை, ஓ ஒசரம் பார்த்து வானம் கூட உயருமே மெல்ல. எப்படி இருக்கு சாங்கே?